விதிமுறைகளின்படி தாங்கள் இந்த யுத்தத்தில் இருந்து வெளியேறிவிட்டீர்கள் சுக்ராச்சாரியாரே. அவன் லக்னாதிபதி ஆக முடியாது. நமது சனி இப்பொழுதும் இந்த யுத்தத்தில் உள்ளான். நினைவிருக்கட்டும் புதா, உனக்கு என் மீது எந்த உரிமையும் இல்லை. அது மட்டுமல்ல, இங்கிருக்கும் எந்த பொருளின் மீதும் உனக்கு உரிமை இல்லை. மற்றவரின் கடந்த காலத்தை நினைவு கூற நினைத்தால் நாம் கடந்து வந்த கடந்த காலமானது நம் நினைவில் வரும் புதா. சனி யுத்தம் புரியவே இல்லை. தர்மராஜா கூறுவது உண்மைதான். இந்த யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சனி யுத்தம் புரிந்தே ஆக வேண்டும். யுத்தம் இது. யுத்தத்தின் விளைவுகள் 4 வகைப்படும். இரண்டாவது ரோதன். இது யுத்தத்தின் முடிவானது. அது அறிவிக்கப்படாமல் போவதாகும். யுத்தத்தின் முடிவுகள் அறிவிக்கப்படாததின் மற்ற போட்டியாளர் மீது துவக்கத்திலேயே முழு வெற்றி அடைந்து விடுவதாகும். இறுதி 4வது அபஸ்விய. பின்வாங்கி விட்டான். அதனால் சனி வெற்றி அடைந்து விட்டான். தாங்கள் எப்பொழுது புரிந்து கொள்வீர்கள் தாயே? சனியின் வழி தவறான வழி அல்ல. எம்மி, தாயாரின் தவறான கணிப்பு. இந்த யுத்தத்தில் என் தந்தையின் கர்மத்தை பணயமாக வைத்திருந்தேன். இந்த யுத்தத்தின் வெற்றியாளனாக நீ என்னுடைய சக்தியை ஏற்றுக்கொள்ளவில்லையே? ஆம், ஏனெனில் நான் இந்திரதேவரின் கர்மங்களை கட்டுப்படுத்துவது எனக்கு தேவையற்றது. நீ தோற்றுவிட்டாய் புதன். அதனால் நீ இந்த யுத்தத்திலிருந்து வெளியேற வேண்டும். அல்லது இந்த யுத்தத்தில் பணயம் வைத்து உன் தந்தையின் கர்மங்களை தோற்காததற்கு நான் உனக்கு